வரும் தெரியுமா? நம்ம உழைச்சோம். வியாபாரமா, தொழிலா, கடையா, என்னென்ன உழைச்சதுக்கான நன்மை சமுதாயத்துக்கு பெற்றுக் கொடுத்துட்டோம், நாமும் அடைந்து விட்டோம். உழைச்சிங்க, கை வைக்க கூடாது, உழைச்சிங்க, கை வைக்க இயலாது, பெற்றுக் கொடுத்துட்டீங்க. மறுமையில் நன்மை எழுதப்பட்டு விட்டது. நான் பேர் லட்சப்பட்டுக்கு பாடுபடுறீங்களா? அந்த பேரும் கொடி நம்ம காப்பாற்ற நினைக்கிறீங்களா? எதுக்கு நம்ம உழைச்சோம்? இத்தனை வருஷம் 9 வருஷ காலம் வீணா போச்சுன்னு சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா? வீணா போகுதுன்னு நினைத்திருந்தால் ஒரு வினாடி கூட நம்ம அங்க இருந்திருக்க மாட்டோம். வீணான வேலையை நாங்கள் செய்யவில்லை, உறுதியாக நாங்கள் இருக்கிறோம். தேவையான வேலையைத்தான் செய்தோம். அது மறுமையை நன்மை எதிர்பார்த்தான் செய்தோம். அந்த நன்மை அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக யாருக்கெல்லாம் இஹ்லாஸ் இருந்துச்சோ அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது. யாருக்கு இஹ்லாஸ் இல்லையோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் அதற்கான பரிசா எல்லாம் பிரித்து கொடுத்துட்டுவான். முடிஞ்சு வச்சுக்காத. அது இஹ்லாஸை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் அவன் பண்ணக்கூடியவன். இப்ப என்ன முடிவுக்கு வரணும்? நம்மள உண்டாக்கணும், நம்ம தான் கட்டி காத்தோம், நம்ம தான் தியாகம் செஞ்சோம், அதுக்காண்டி என்னங்கிறான்? இங்கே போய் இந்த பதவி அடைஞ்சிடணுமா? இங்கே போய் பொறுப்பு உட்காந்துடணுமா? நான் போய் அந்த சீட்டில் உட்கார்ந்தா தான் நீங்க நன்மை அடைஞ்சிட்டீங்களா? பாக்குறதுக்கு அந்த சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தா தான் உங்களுக்கு நன்மை அடைஞ்சிட்டீங்களா? செஞ்சதுக்கு முடிஞ்சு